ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சின்ன வெங்காய கார குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சின்ன வெங்காய குழம்பை சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து தோலோடு தட்டிட்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தோல் உரிச்சிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துட்டு பூண்டு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து முழுசாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 2ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்க்கும்போது கூட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்க்கறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சரியாக வெங்காயம் வதக்காமலே விட்டுட்டிங்கன்னா குழம்பு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால மல்லித்தூள் சேர்க்கலை. நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது தக்காளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வெங்காயமும் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் புளி தண்ணி சேர்க்கணும். நான் வந்து சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், இந்த குழம்பு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஊறுகாய் அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட சேர்க்கலாம். இது மாதிரி லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக இனிப்பு சேர்க்கறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சின்ன வெங்காய காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.